இன்றைக்கான டுட்டோரியல் வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபேஸ்புக் மூலமா நம்மளோட வெப்சைட்டுக்கு வந்து எப்படி டிராஃபிக் கொண்டு வர்றது. வெப்சைட் டிராஃபிக்னு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபேஸ்புக் ஆடியன்ஸை வந்து எப்படி டார்கெட் பண்ணி நம்மளோட பிஸ்னஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளோட வெப்சைட் நம்ம பிஸ்னஸ்ன்னு சொல்லி பிரத்யேகமாக வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருப்போம். வெப்சைட் இல்லைனா ஒரு பிளாகர் ரன் பண்ணிட்டு இருப்பீங்க, இல்லை ஜஸ்ட் வந்து கூகுள் மேப்பில் கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பீங்க. ஓகேங்களா? உங்களோட பிஸ்னஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அதில் வந்து ஒரு குட்டியாக மினி வெப்சைட் மாதிரி ரன் பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ எதுனாலும் ஓகே தான். ஸோ நம்மளோட வெப்சைட் வந்து ஃபேஸ்புக் ஆடியன்ஸுமே வந்து பார்க்க வச்சு எப்படி பிஸ்னஸ் கன்வெர்ட் பண்ணுறது. ஓகேங்களா? அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ் பேஸ்டான பிஸ்னஸ் பண்ணுறா இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு சேல்ஸ் ரிலேட்டடான பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி. ஓகேங்களா? ஸோ அப்படி பண்ணுறவங்க பிஸ்னஸை வந்து ஃபேஸ்புக் ஆடியன்ஸுமே வந்து பார்க்க வைக்க போகிறோம். ஸோ அதுதான் இந்த டுட்டோரியல் வந்து நம்ம சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ஸோ அது எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டுட்டோரியல் வந்து கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு புரியாமல் போகும். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒன்று வந்து உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆட் மேனேஜர் சொல்லிட்டு ஒரு பட்டன் கேட்கும். ஸோ இந்த ஆட் மேனேஜர் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே வந்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆட் மேனேஜர் மூலியமாக தான் நம்மளோட ஆடெல்லாம் வந்து நம்மளால் ரன் பண்ணிக்க முடியும். ஸோ இது மூலியமாக ரன் பண்ணுற ஆட்ஸ் நமக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டே நமக்கு கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அது எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த இதில் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஆட் மேனேஜர் கிளிக் பண்ணி உள்ளே வந்த பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஜஸ்ட் எம்டியாக இருக்கலாம். நம்ம வந்து இங்கே நிறைய கேம்பெயின் வந்து நம்ம ரன் பண்ணிக்கிறனால வந்து நமக்கு ஒரு கேம்பெயினோட ரிசல்ட்டுமே வந்து இங்கே வந்து ஷோ ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து இங்கே எம்டியாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட்டிவ் சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிரியேட்ன்றது வந்து நீங்கள் கிளிக் பண்ணோன்னா இங்கே வந்து நமக்கு ஆட் ரன் பண்ணுறதுக்கு செக்ஷன்லாம் வந்து நிறைய ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆட் செக்ஷன் வந்து இங்கே நிறைய ஓப்பன் ஆகும். ஒரு இதுவுமே வந்து ஒரு ஆட் செக்ஷனுக்கு உண்டான ஒரு லெவல் தான். ஓகேங்களா? இதை பற்றின இதை வந்து ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம முந்தின டுட்டோரியல் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அதை வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், டிராஃபிக் ஆட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து இந்த டிராஃபிக் கேம்பெயின் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டிராஃபிக்கை சூஸ் பண்ணிட்டு கீழே வந்து இங்கே வந்து எதுவுமே பண்ண வேணாம், ஜஸ்ட் வந்து கண்டினியூ பண்ணி இங்கே கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கண்டினியூ கொடுத்து நீங்கள் உள்ளே வந்துடுங்க. ஸோ கண்டினியூ கொடுத்து நம்ம உள்ளே வந்த பிறகு நமக்கு வந்து நம்ம ஆட் கேம்பெயின் ரன் பண்ணுறவங்களோட செக்ஷன் வந்து இங்கே வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து கேம்பெயின் நேம் வந்து நீங்கள் கொடுக்கும். கேம்பெயின் நேம் வந்து நீங்கள் இங்கே வந்து நீங்கள் எந்த நேம்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். இங்கே கொடுக்குற நேமுக்கும் நம்ம இப்போ ரன் பண்ணுற ஆடுக்கும் சம்மந்தம் கிடையாது. நாளை இந்த ஆட் மேனேஜர் கூட நம்ம வரும்போது இந்த பர்டிகுலர் ஆட் வந்து எதுக்காக நம்ம ரன் பண்ணணும்னு நமக்கு தெரியும். அதுக்காக அந்த நேம் கொடுக்குறது. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நான் வந்து ஜஸ்ட் வந்து இப்போ வெப்சைட் டிராஃபிக் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த நேம் கொடுக்கணுமோ நீங்கள் அந்த நேம் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஆப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் கேம்பெயின் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது கரெக்டாக இருக்காது வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. இங்கே வந்து ஏபி டெக்ஸ்ட் அந்த மாதிரி எதுவுமே நம்ம பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் அப்படியே விட்டுருங்க. நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே வந்து கேம்பெயின் பட்ஜெட் வந்து நம்ம இங்கே வந்து ஆப்டிமைசேஷன் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இந்த பட்டன் வந்து இங்கே ஜஸ்ட் வந்து ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஒரு 2 டைப்பில் வந்து உங்களோட பட்ஜெட் வந்து நீங்கள் இங்கே ஆட் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? ஒன்று வந்து டெய்லி பட்ஜெட் இருக்கும், இன்னொன்று வந்து லைஃப் டைம் பட்ஜெட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து நீங்கள் டெய்லி பட்ஜெட் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் ஆடுக்கு வந்து டெய்லி எவ்வளோ செலவு பண்ணுறீங்க அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணுற மாதிரி வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஒரு 800 ரூபாய் நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி பட்ஜெட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 800 ரூபாய். இப்போ வந்து உங்களோட ஆடு வந்து நீங்கள் 10 நாளைக்கு நீங்கள் ரன் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த அமௌண்ட் வந்து உங்களோட அக்கௌண்ட் வந்து டெய்லி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபேஸ்புக் வந்து எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம லைஃப் டைம் பட்ஜெட் சூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம எவ்வளோ இந்த ஆடுக்கு நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்றத வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் இப்போ இந்த ஆடு இதுக்கு வந்து நான் ஜஸ்ட் ஒரு 2000 rupees நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ லைஃப் டைம் பட்ஜெட்டில் 2000 rupees வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பர்டிகுலர் ஆடுக்கு வந்து மொத்தத்துக்குமே வந்து நான் 2000 ரூபாய் தான் செலவு பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு கீழே வந்து நெக்ஸ்ட்ன்றதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா அடுத்த ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து நம்ம ஆட் செட் வந்து இங்கே தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இங்கேயுமே வந்து நீங்கள் வந்து உங்களோட ஆட் செட் நேம் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இங்கே வந்து நீங்கள் எந்த நேமாக நீங்கள் கொடுத்துக்கலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோக்காண்டி வந்து ஜஸ்ட் வந்து நான் டிஃபால்ட் அப்படியே இருக்கிறத விட்டுறேன். ஓகேங்களா? விட்டுட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. டிராஃபிக்னு இருக்கும். இங்கே வந்து வெப்சைட் இருக்குது, ஆப் இருக்குது, மெசேஜ் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு இது எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். மெசேஜர்னா மெசேஜ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து பிஸ்னஸ் நடக்கணும்னு நீங்கள் வாட்ஸ்அப் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து நம்மளோட வெப்சைட்டை தான் நம்ம ப்ரொமோட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அது வந்து நான் வெப்சைட்ன்றது அப்படியே நான் டிஃபால்ட்டாக இருக்குது அப்படி நான் விட்டுறேன். ஓகேங்களா? ஸோ வெப்சைட் கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஸ்க்ரோல் பண்ணி வந்த பிறகு இங்கே வந்து நம்மளோட ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஆட் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த டேட்டை வந்து நம்ம இங்கே கொடுக்குற மாதிரி வரும். ஸோ இங்கே வந்து ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி இங்கே கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணி உங்களோட டைமிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க அந்த டைமையும் முடிக்கிற டைம் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒன்ஸ் வந்து உங்களோட ஷெட்யூல் டைமை முடிச்ச பிறகு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கஸ்டம் ஆடியன்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஒரு கஸ்டம் ஆடியன்ஸ் ஒரு லிஸ்ட் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் இங்கே வந்து மார்க் பண்ணிக்கலாம். ரெடி பண்ணால் அப்படி நீங்கள் அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க. விட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஸ்க்ரோல் பண்ணி இங்கே வந்து உங்களோட லொக்கேஷன் வந்து நீங்கள் இங்கே மார்க் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து டிஃபால்ட்டாக உங்களுக்கு இந்தியான்னு இருக்கும். ஸோ இந்தியான்றதை நீங்கள் எடுத்து விட்டுட்டு இங்கே வந்து இங்கே நம்ம தமிழ்நாடு நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட வெப்சைட் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பேருமே பார்க்கணும்
இருக்குன்றனால வந்து நான் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு எங்கே நீங்கள் இதை வந்து நீங்கள் எந்த லொக்கேஷன் நீங்கள் கொடுக்க விருப்பப்படுறீங்களோ அந்த லொக்கேஷன் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ மேலே வந்து லொக்கேஷன் சொல்லி கேட்கும். இங்கே வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க. இங்கே வந்து மொத்தம் உங்களுக்கு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கிளிக் பண்ணியாச்சு. நம்ம வந்து லொக்கேஷன் வந்து நம்ம தமிழ்நாடு சொல்லிட்டு நம்ம டார்கெட் பண்ணியிருக்கோம். ஸோ தமிழ்நாடு முழுக்க நம்மளோட ஆட் வந்து ரன் ஆகும் ஓகேங்களா. ஸோ ஏஜ் வந்து நம்ம வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம். எந்த ஏஜ் குரூப் மக்கள் வந்து நம்ம டார்கெட் பண்ணுறோமோ அதை வந்து நீங்கள் இங்கே வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அந்த வீடியோ வந்து டிஃபால்ட்டாக வந்து 18 to 65 நான் அப்படியே விட்டுறேன் ஓகேங்களா. ஸோ ஜெண்டர் வந்து இதே மாதிரி தான் இருக்கும். ஜெண்டர் வந்து ஆல் மென் உமன் அந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நான் அந்த வீடியோ கண்டு வந்து நான் ஆல்ன்றதை அப்படி நான் டிஃபால்ட்டாக நான் விட்டுறேன். ஒரு லேட்டஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஸ்க்ரோல் பண்ணி அவ்வளோ லாங்குவேஜ் வந்து இங்கே நம்ம மென்ஷன் பண்ண மாதிரி வரும் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து நம்ம லாங்குவேஜ் வந்து நம்ம தமிழ் ரதம் கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு வந்து தமிழ் ஆடியன்ஸ் தான் வந்து நமக்கு வேணுன்றனால வந்து தமிழ் ரதம் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ கொடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் கேட்கும். பிளேஸ்மெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக் பிளேஸ்மெண்ட் இருக்கும், மேனுவல் பிளேஸ்மெண்ட் இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஆட்டோமேட்டிக் பிளேஸ்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபேஸ்புக்கில் வந்து ரேண்டம் வந்து நம்மளோட ஆட் வந்து ரன் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ எந்தெந்த இடத்துல நம்மளோட ஆடெல்லாம் ரன் ஆகணுமோ அதை வந்து அவங்களே வந்து ரன் பண்ணி கொடுப்பாங்க. மேனுவல் பிளேஸ்மெண்ட் வந்து நம்மளோட ஆடை வந்து நம்மளே மேனுவலாக வந்து நம்ம ரன் பண்ண வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ மேனுவல் பிளேஸ்மெண்ட்டில் நம்மளோட ஆடு எங்கெங்கெல்லாம் ரன் ஆகணும்னு நம்ம சூஸ் பண்ணிங்கன்னா ஃபேஸ்புக்கில் ரன் ஆகணும்னா ஃபேஸ்புக் எடுத்துக்கலாம். ஆடியன்ஸ் நெட்வொர்க்னா ஆடியன்ஸ் நெட்வொர்க், மெசேஜர், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நம்மளோட ஆட் வந்து ரன் ஆகும் ஓகேங்களா. ஸோ நம்மளோட ஆடு வந்து இப்போ வந்து ஃபேஸ்புக்கில் வேணும், ஆடியன்ஸ் நெட்வொர்க்கில் இருக்கட்டும், மெசேஜ்லையுமே இருக்கட்டும். இன்ஸ்டாகிராம் மட்டும் நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ இன்ஸ்டாகிராம் மட்டும் நம்ம இப்போதைக்கு எடுத்து விட்டலாம் ஓகேங்களா. ஸோ இங்கெல்லாம் மார்க் பண்ணிட்டோம் நம்ம ஓகேங்களா. ஸோ மார்க் பண்ணிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவைசஸ் கேட்கும். ஸோ டிவைசஸில் வந்து நம்மளோட ஆட்லாம் எந்தெந்த டிவைஸ்லாம் ரன் ஆகணுமோ அதை வந்து இங்கே மார்க் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இங்கே வந்து மொபைல் இருக்கும், டெஸ்க்டாப் இருக்கும். நமக்கு வந்து ரெண்டுமே நமக்கு வேணுன்றதுனால வந்து நான் ரெண்டுமே வந்து நான் கிளிக் பண்ணி வச்சுக்கிறேன் ஓகேங்களா. ஸோ கிளிக் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஸோ கீழே வந்து நம்ம லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னா நம்மளோட ஆடை வந்து எங்கெங்கே ரன் ஆகும்னு சொல்லிட்டு இங்கே கீழே உங்களுக்கு காட்டும் ஓகேங்களா. ஸோ ஃபேஸ்புக் வந்து நியூஸ் ஃபீட்டில் ரன் ஆகும், மார்க்கெட் பிளேஸில் வந்து ரன் ஆகும், வீடியோ ஃபீட்டில் வந்து நம்மளோட ஆட் ரன் ஆகும். ஸோ மெசேஜர் இன்பாக்ஸ்லேயுமே நம்மளோட ஆட் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ரன் ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுபோல் கீழே நம்ம ஸ்டோரிஸில் ரன் ஆகும், இன்ஸ்டாகிராம் வீடியோஸில் வந்து ரன் ஆகும். அப்புறம் ஆடியன்ஸ் நெட்வொர்க்கில் பார்க்கும்போது அங்கேயுமே நம்மளோட ஆட்லாம் வந்து ரன் ஆகும் ஓகேங்களா. ஸோ ஆப் ஏதாவது ஒரு ஆப் நடந்துச்சுன்னா அங்கேயுமே நம்மளோட ஆட்லாம் வந்து ரன் ஆகும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து உங்களோட நம்மளோட ஆட் வந்து எந்தெந்த இடத்துல நமக்கு ரன் ஆகணுமோ அது வந்து ஒன்று வந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வேணான்ற இடத்துல வந்து நீங்கள் அன்செக் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு மெசேஜரில் வேணாம் அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் மெசேஜில் நீங்கள் எடுத்து விட்டலாம் ஓகேங்களா. ஸோ இன்ஸ்டாகிராம் வீடியோவில் வேணாம் நீங்கள் ஃபீல் பண்ணால் அந்த இன்ஸ்டாகிராம் வீடியோன்றது நீங்கள் எடுத்து விட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் அந்த மேனுவல் மெத்தட்ன்றது நம்ம சூஸ் பண்ண காரணம் அதுதான் ஓகேங்களா. ஸோ நம்ம மேனுவலாக வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். மார்க் பண்ணி வச்சு கீழே வந்து லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி வந்து லிங்க் கிளிக் இந்த மாதிரிலாம் 2-3 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கேட்கும். ஸோ இது உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ லேண்டிங் பேஜ் வியூஸ் இருக்குது, லிங்க் கிளிக் இருக்குது, இம்ப்ரெஷன் இருக்குது. ஸோ நமக்கு இந்த ஆடில் வந்து நமக்கு வந்து லிங்க் கிளிக் தான் நமக்கு சரியாக வரும் ஓகேங்களா. ஸோ நம்மளோட வெப்சைட் வந்து கிளிக் பண்ணி அவங்க பார்க்கணும், ஆடியன்ஸ் வந்து நம்மளோட வெப்சைட் வந்து கிளிக் பண்ணி பார்க்கணும். அதுதான் வந்து நம்ம இந்த கேம்பெயின் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ லிங்க் கிளிக்ன்றது வந்து அப்படியே இருக்கட்டும், அப்படியே நீங்கள் ஒட்டி பால்ட்ட விட்டுட்டு நீங்கள் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு நெக்ஸ்ட்ன்றது வந்து நீங்கள் கொடுத்துக்கங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா அடுத்த ஒரு செக்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து நம்மளோட ஆட் எல்லாமே வந்து ஓவராலாக வந்து இங்கே செட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. இது வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு, கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு அடுத்த ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆன போகிறது உங்களுக்கு வந்து பேஜ் வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஆட் நேம் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும் ஓகேங்களா. ஸோ எங்கேயுமே வந்து நீங்கள் எந்த நேமாக நீங்கள் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது வந்து நீங்கள் கொடுக்குற நேமுக்கும் நம்ம ரன் பண்ணுற அளவுக்கு சம்மந்தம் கிடையாது. ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு வெப்ன்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. அல்லது வந்து நான் வெப்சைட்னு கூட நான் கொடுத்துக்கிறேன். ஸோ வெப்சைட் நான் கொடுத்துட்டு ஸோ இங்கே வந்து நம்மளோட ஃபேஸ்புக் பேஜை வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும். ஸோ ஃபேஸ்புக் பேஜை வந்து நீங்கள் கொடுத்துக்கங்க. கொடுத்து லைட்டாக கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளோட வந்து இமேஜ் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி வரும் ஓகேங்களா. ஸோ வந்து நம்ம இமேஜ் வந்து சிங்கிள் இமேஜை நம்ம இங்கே வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு வந்து சிங்கிள் இமேஜே போதுமானது தான் ஓகேங்களா. ஸோ கலெக்ஷன் தான் வந்து நம்ம அடுத்தடுத்த டுட்டோரியல் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். இப்போ வந்து நமக்கு வந்து சிங்கிள் இமேஜ் ஆர் வீடியோ அது மட்டும் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஸ்க்ரோல் பண்ணி உங்களுக்கு வந்து மீடியான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு இது ஆப்ஷன்ஸ் கேட்க பார்த்தீங்களா. ஸோ ஆட் மீடியான்னு கேட்கும். ஸோ அந்த ஆட் மீடியான்றதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் மீடியா கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து ஆட் இமேஜின்னு கேட்கும். ஸோ ஆட் இமேஜ்ன்றதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கிளிக் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு வந்து இங்கே வந்து உங்களோட ஃபேஸ்புக் பேஜில் வந்து உங்களுக்கு இப்போ ரீசென்ட்லி என்னென்ன அப்லோட் பண்ணுவோம் எல்லா போஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு ஒன்று வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஓகேங்களா. இமேஜ் நீங்கள் இப்போ எதை ப்ரொமோட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஆட் பண்ணிட்டு ஒரு பிளேஸ்மெண்ட்லையுமே வந்து ஒரு இடத்துலையுமே வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி வந்து கிராப் பண்ணி வச்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ அப்படி கிராப் பண்ணி கரெக்டாக வந்து நீங்கள் செட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஆட் வந்து கரெக்டான முறையில் வந்து உங்களுக்கு செட் ஆகும் ஓகேங்களா. இல்லைனா உங்களுக்கு வந்து ஷோ ஆகாமல் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு இதுவுமே வந்து நீங்கள் இந்த மாதிரி எடிட்னு கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கிராப் கேட்கும். ஸோ கிராப்பிங் பண்ணி உங்களோட இதை வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணி நம்மளோட இமேஜ் வந்து எப்படிலாம் ஷோ ஆகும், எந்தெந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் ஷோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேஸ்புக் ஃபீட்டில் வந்து நம்மளோட ஆட் வந்து இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
இப்படி தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளோட ஆட் வந்து இங்கே ஷோ ஆகும். இந்த மாதிரி கீழே வந்து நம்ம போட்டு ஷோ ஆகும். அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸில் வந்து நம்மளோட ஆட் வந்து இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ அப்புறம் வந்து ஃபேஸ்புக் வீடியோ ஃபீட்டில் வந்து நம்மளோட ஆட் வந்து இந்த மாதிரி வரும் ஓகேங்களா. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெசேஜர் இன்பாக்ஸில் இருக்காங்களா அவங்க போகும்போது நம்மளோட ஆட் வந்து இந்த மாதிரி வந்து ரன் ஆகும் ஓகேங்களா. ஸோ ஸ்டோரிஸில் பார்க்கும்போது ஃபேஸ்புக் ஸ்டோரிஸ் யாரா ஸ்க்ரோல் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி வந்து ரன் ஆகும். ஸோ மல்டிபிள் ஆட் வந்து நம்ம இங்கே வந்து செட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஒரு பிளாட்ஃபார்மே விடாமல் ஸ்டோரிஸில் ஆரம்பித்து மெசேஜரில் இருந்து ஃபேஸ்புக் ஃபீட் நியூஸ் ஃபீட்டில் இருந்து எக்ஸ்ப்ளோரில் இருந்து இன்ஸ்டா மீடியானாலும் இங்கே நம்ம மாதிரி பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இன்ஸ்டா மீடியா எதுனா ஒரு வீடியோ வந்து ஸ்ட்ரீம் ஆகுதுன்னா அங்கேயும் நம்மளோட ஆட் வந்து இங்கே ரன் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எல்லாமே செட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது பிரைமரி டெக்ஸ்ட் வந்து நம்ம கொடுக்கணும், ஹெட்லைன் கொடுக்கணும், டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து நம்ம இங்கே எல்லாமே வந்து ஃபில் பண்ணி முடிச்சிடணும் ஓகேங்களா. ஸோ இங்கே எல்லாமே வந்து நான் ஃபில் பண்ணி முடிச்சிடறேன் ஒன்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம பிரைமரி டெஸ்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இங்கே அடுத்து வந்து நம்ம ஹெட்லைன் கொடுக்கணும், டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும், எல்லாமே வந்து ஆப்ஷனபிள் தான். இங்கே கொடுக்குறதா கொடுத்துக்கலாம், கொடுக்கலாம் ஒரு ப்ராப்ளம் கிடையாது ஓகேங்களா. ஸோ பிரைமரி டெஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது மட்டும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு வெப்சைட் இந்த மாதிரிலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் கேட்கும். இங்கே வந்து நம்ம வெப்சைட் தான் நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ வெப்சைட்ன்றதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து நம்மளோட வெப்சைட்டோட URL மட்டும் இங்கே கொடுக்குற மாதிரி வரும் ஓகேங்களா. ஸோ நம்மளோட வெப்சைட் போய்ட்டு நம்மளோட வெப்சைட்டை வந்து இங்கே காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட வெப்சைட் நேம் வந்து காப்பி பண்ணிட்டு அங்கே வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும் ஓகேங்களா. ஸோ நான் இங்கே வந்து நான் ஜஸ்ட் நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு என்னோட நம்மளோட வெப்சைட் வந்து இங்கே நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளோட வெப்சைட் வந்து இங்கே வந்து நம்ம கொடுத்தாச்சு ஓகேங்களா. நம்மளோட ஆட் வந்து இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி தான் வரும் ஓகேங்களா. ஸோ இதை பார்த்துட்டு இப்போ இந்த ஆடை பார்த்துட்டு யாருன்னா கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து டிஸ்பிளே லிங்க் கொடுக்குறது வந்து ஆப்ஷன் பண்ணி இங்கே கொடுக்குறதா இங்கே கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ வந்து கால் டு ஆக்ஷன் பட்டன் இங்கே செட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த கால் டு ஆக்ஷன் பட்டன் வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா. ஸோ புக் நோட் இருக்குது, அப்ளை நோ இருக்குது, கெட் ஆஃபர் இருக்குது, அதாவது வந்து கான்டாக்ட் ஆக்ஸ் இருக்குது, டவுன்லோட் இருக்குது. ஸோ ஒரு இதுவுமே வந்து ஒரு ஆடுக்கு வந்து சூட்டபுள் ஆகும் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மளோட ஆடுக்கு வந்து லேண்ட் மோர் பட்டன் வந்து சூட்டபுளாக இருக்கும். ஸோ லேண்ட் மோர்ன்றது நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ லேண்ட் மோர் இதை பார்த்துட்டு யாருன்னா வந்து இப்போ கிளிக் பண்ணுறாங்கன்னா நம்மளோட வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நம்மளோட வெப்சைட் வந்து பார்த்துட்டு நம்ம என்ன மாதிரி சர்வீஸ் பண்ணுறோம், என்னென்ன ரேட்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அவங்க வந்து பார்த்துக்கூடாங்க ஓகேங்களா. இந்த மாதிரிலாம் சர்வீஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோன்றது வந்து மக்களுக்கு வந்து தெரியும் ஓகேங்களா. ஸோ ஃபேஸ்புக் ஆடியன்ஸை வந்து நம்ம வந்து கவர் பண்ணி நம்மளோட வெப்சைட் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து பார்க்க வைக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. லேண்ட்மார்க் பட்டன் வந்து இந்த ஆடுக்கு இந்த ட்விட்டர் வந்து நான் செட் பண்ணி வச்சிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்மளோட ஆடெலாம் வந்து ரன் ஆகும். ஸோ கீழே டேட்டா என்ன ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஸோ நம்மளோட ஆடு வந்து ஓவராலாக வந்து இப்போ எல்லாமே நம்ம செட் பண்ணி முடிச்சாச்சு. மற்ற எதுவுமே நீங்கள் எதுவுமே நீங்கள் பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்கள் அப்படியே விட்டுட்டு கீழே பப்ளிஷ்ன்னு இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் பப்ளிஷ் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ பப்ளிஷ் கொடுத்துட்டோம்னா நம்மளோட ஆடு வந்து ஃபேஸ்புக்கு வந்து ரிவ்யூ போகும். ஒரு 1 or 2 hours வந்து நம்மளோட ஆடை வந்து அவங்க ரிவ்யூ பண்ணிட்டு அப்லோட் கொடுப்பாங்க ஓகேங்களா. அப்படி இல்லை மேபி வந்து நம்மளோட ரிவ்யூ வந்து கொஞ்சம் டைமிங் எடுப்பாங்க. இதெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணிக்கோமா என்னன்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணுவாங்க. செக் பண்ணுறதுக்கு மேபி 24 hours கூட ஆகலாம் ஓகேங்களா. ஸோ 24 hours வந்து நம்மளோட ஆடு வந்து அப்லோட் கொடுத்துருவாங்க. 24 hours அப்புறமா அப்லோட் கொடுக்கலாம். நம்ம எதனா ஒரு மிஸ்டேக் பண்ணிக்கணும்னு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ நம்ம அகைன் நம்ம உள்ள வந்து நம்ம செக் பண்ணிக்கிட்டோம்னா செக் பண்ணிட்டு அகைன் நம்ம ரிவ்யூ கொடுத்துடலாம் ஓகேங்களா. ஸோ ரிவ்யூ கொடுத்து நம்மளோட ஆடு வந்து ரன் ஆயிடும். ஸோ ரன் ஆன பிறகு நம்ம எப்படி சூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ ஃபேஸ்புக்கில் வந்து ஃபேஸ்புக் ஆடியன்ஸை வந்து நம்ம டார்கெட் பண்ணி நம்மளோட வெப்சைட் வந்து விசிட் பண்ணுற மாதிரி ஆடு தான் இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஒரு சர்வீஸ் பேஸ்டான பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, அல்லது வந்து ஒரு சேல்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி ஓகேங்களா. ஸோ எப்படி பண்ணுறவங்களா இருந்தாலுமே உங்களோட வெப்சைட் வந்து மக்களை வந்து ஃபேஸ்புக் ஆடியன்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். இது வந்து ஈஸியான ஒரு ஸ்டெப்பு தான், ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டெப்பு. இந்த டிராஃபிக் காமின்றது ரொம்ப பவர்ஃபுல்லானது ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மளோட ஆடில் பார்த்தீங்கன்னா தெரிந்த மாதிரி டிராஃபிக்ன்றது வந்து நம்ம சூஸ் பண்ணி நம்ம ரன் பண்ண ஆடு வந்து இப்போ ரிவ்யூவில் இருக்குது. ஸோ நம்ம சொன்ன மாதிரி வந்து குறிப்பிட்ட டைம் வந்து ஃபேஸ்புக் வந்து எடுத்துக்குருவாங்க. எடுத்துட்டு நம்மளோட ஆடு வந்து அப்லோட் கொடுப்பாங்க. அப்லோட் கொடுத்தோன்னா நம்மளோட ஆடு வந்து ரன் ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. So thank you so much.